தமிழ்நாட்டில் மக்கள் கிரெடிட் கார்டு மூலம் வாங்கி வைத்திருக்கும் இன்னும் கட்ட வேண்டிய பணம் கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக உள்ளது. மார்ச் 2022 தமிழ்நாட்டில் கிரெடிட் கார்டு மூலம் செலவு செய்து காட்டாமல் இருந்த தொகை 1.47 லட்சம் கோடியாக இருந்தது. இது மார்ச் 2026 2.86 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் பெரும்பாலான தொகை தனியார் வங்கிகளுக்கு தான் வரவேண்டியுள்ளது. தனியார் வங்கிகளின் கிரெடிட் கார்டு நிலுவை 1.46 லட்சம் கோடியில் இருந்து 2.81 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. அரசு வங்கிகளிலும் இந்த தொகை அதிகரித்துள்ளது. 2022 1123 கோடியாக இருந்த நிலுவை 2026 5667 கோடியாக உயர்ந்துள்ளது. வங்கிகளை பொறுத்தவரை மார்ச் 2026 நிலவரப்படி HDFC வங்கிதான் அதிகமாக 1.12 லட்சம் கோடி வர வேண்டியுள்ளது. அடுத்ததாக ICICI வங்கிக்கு 54,865 கோடியும், ஆக்சிஸ் பேங்கிற்கு 49,702 கோடியும் வரவேண்டியுள்ளது. IDFC ஃபர்ஸ்ட் வங்கியிலும் கிரெடிட் கார்டு கடன் பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. 2022 2,007 கோடியாக இருந்த நிலுவை சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். 2026 9,165 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மக்கள் கிரெடிட் கார்டை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது தெரிகிறது. கிரெடிட் கார்டில் பணம் செலவு செய்வது எளிதுதான். ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை கட்டவில்லை என்றால் வட்டி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் சேர்ந்து கடன் சுமை அதிகமாகிவிடும். அதனால் தேவைக்கு மட்டும் கிரெடிட் கார்டை பயன்படுத்த வேண்டும். வாங்கிய பணத்தை குறிப்பிட்ட தேதிக்குள் முழுமையாக கட்டுவது நல்லது. மேலும் ஆன்லைன் மோசடிகள் குறித்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு பணம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த 128 நிதி எழுத்தறிவு மையங்கள் மற்றும் 75 நிதி எழுத்தறிவு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டில் இவை சேர்ந்து 1,02,515 விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியுள்ளன. மொத்தத்தில் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது தவறில்லை. ஆனால் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்து கடனில் சிக்கிக்கொள்ளாமல் அளவோடு பயன்படுத்துவதுதான் முக்கியம்.